வணக்கம். நான் பொன்மொழி பேசுகிறேன். கடந்த என்னுடைய சில வீடியோக்களுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து மனநலம் இல்லை ஒரு வெல்னஸ், ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் அதை பற்றின வீடியோஸாக இருக்கும் பேஸ் பண்ணி. பட் இன்றைக்கி வந்து நான் பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி பேச போகிறேன். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் இஷ்யூ பற்றி பேச போகிறேன். ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, ப்ளீஸ் யூடியூப்லேயோ இல்லை மற்ற நியூஸ் சோர்ஸ், ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் சோர்ஸஸில் பாருங்கள். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் இஷ்யூ வந்து பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஓவர் ஆல்மோஸ்ட் 200க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க, பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. குரூப் ஆஃப் ஒரு 10 ஆண்கள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பல வருடங்களாக 2 வருஷங்கிறாங்க, 5 வருஷங்கிறாங்க. ஸோ இட் வேரிஸ். பட் பாயிண்ட் இஸ் திஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வெளியில் வராமல் இருந்திருக்காங்க. இப்போ வெளியில் வராங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு பாலியல் விவகாரம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஸ்பெசிஃபிக்ஸோ அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றியோ இல்லை அதில் யார் யார் இன்வால்வ்டு, எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்வால்வ், அதை பற்றி நான் பேச வரல. நான் பேச வர்றது என்னென்னா, ஏன்னா இமீடியட் அட்டென்ஷன் யூஸ்வலாக மீடியா கொடுத்துருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டு இஷ்யூ மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்ததுன்னா அதுக்கேற்ற கடமையை வந்து சட்டம் செஞ்சதுன்னா எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகிடும். கரெக்டு. பட் வாட் ஐம் ஃபீலிங் இஸ், இந்த ஒரு பிரச்சனை வந்து இதோட முடிய போகிறதில்ல. ஏன்னா நம்ம நிர்பயா கேஸ்லேருந்தே பார்த்துட்டே இருக்கோம். இது போயிட்டே தான் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்தியா இஸ் நாட் ஃபிட் ஃபார் விமன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருக்குது. இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் எல்லாம் அது இருக்கலாம். அது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். எல்லாமே கரெக்டு. பட் ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ க்ரோன் அப், ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் அடல்ட் நாம் என்ன செய்யலாம்? ஒரு மிட்டிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெரிய புயலோ வெள்ளமோ வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து அதை காபந்து பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுவாங்க, கால்நடைகள் எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க. அந்த புயல் வந்து அந்த வெள்ளம் வந்து போனதுக்கப்புறம் அடுத்த வருஷங்களில் வந்து அந்த புயல் வராமல் தடுக்கிறது எப்படி, அந்த வெள்ளத்தினால அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிட்டிகேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் அந்த நியூஸ் கேள்விப்பட்ட நாளாகவே என் மனசில் ஓடிட்டு இருந்தது. அதை பற்றின வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் அடல்ட், நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, ஆஸ் அ பேரண்ட், ஏன்னா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் த பேரண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் யங் கிட்ஸ் இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு க்ரோன் அப் அடலசன்ட் கிட்ஸ் இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகாமல் இருக்கலாம். இனிமேல் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகிறத இருக்கலாம். ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டாக நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹீரோவாவோ ஹீரோயினாவோ நம்ம தெரிஞ்சுட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய செயல்கள் மூலமாக, நம்மளுடைய நடத்தை மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டலாம். ப்ளீஸ் டோன்ட் டெல் தம் வாட் டு டூ, ஷோ தம் வாட் டு டூ. ஸோ இப்போ வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து தாயாக தான் அப்படி உங்கள் தாயை வந்து தெய்வமாக மதிப்பீங்க, நல்லா போற்றி கொண்டாடுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபை உங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்க பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் ஒய்ஃபை வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இல்ட்ரீட் பண்ணுறீங்க, திட்டுறீங்க, இல்லை கேலி பண்ணுறீங்க. இந்த சோ கால்டு ஒய்ஃப் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, இல்லை என் பொண்டாட்டி சமைச்சா நல்லா இருக்காது, உப்புமா தவிர என் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாது, இது மாதிரி ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்கிற ஜோக்ஸ் இது எல்லாத்தையும் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்கிறதையும் உங்கள் குழந்தைங்க பார்ப்பாங்க. ஸோ ஆண் குழந்தைங்க பார்க்கும்பொழுது, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்கள நான் மதிக்கணும், மற்றபடி என்னுடைய தோழி ஸ்தானத்திலையோ இல்லை நான் காதலிக்கிறவளோட இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கவளையோ வேறு எந்த பெண்ணையும் நான் அந்தளவுக்கு மதிக்கணும்னு அவனுக்கு தோணாது. நீங்கள் பெண்களை தெய்வமாக மதிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக சக மனுஷியாக நீங்கள் மதித்தாலே போதும். இது மாதிரி ஆண்களை வந்து நான் நிஜமாகவே நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் குழந்தைங்க பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற பெண்களை, அம்மா இல்லாமல் தங்கையாக இருக்கலாம், குழந்தையாலாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், இவங்க எல்லாரையும் ப்ளீஸ் நல்லா ட்ரீட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் ஹீரோ. நீங்கள் ஹீரோவாக இருக்க பட்சத்தில் நீங்கள் செய்கிற எல்லா வெளிப்படும் செயல்களும் அவங்க வந்து அவங்களோட செயலில் வெளிப்படும். ஸோ ப்ளீஸ் டூ இட். அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நான் நினைக்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற ஹீரோ வர்ஷிப்க்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை பெருமையாக பேசுங்க. உங்கள் குழந்தைங்க கிட்ட பெருமையாக பேசுங்க. உங்கள் தாத்தா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, உங்கள் தாத்தா எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணார் தெரியுமான்னு உங்கள் அப்பாவை பற்றி, உங்கள் மாமனாரை பற்றி பெருமையாக பேசுங்க. உங்கள் அண்ணன்களை பற்றி பெருமையாக பேசுங்க. உங்கள் கணவரை பற்றி பெருமையாக பேசுங்க. ஸோ இது மாதிரி ஹீரோஸ்க்கு, இது மாதிரி ஆம்பளைங்களுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆம்பளைங்களுக்கு இது மாதிரி நடத்தைகள்னால தான் அவங்களெல்லாம் வந்து மற்ற பெண்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு மற்ற குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் ஆயிடுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம பார்க்குற இடத்துல ஹீரோஸ் யாரும் இல்லைன்னா அவங்க சினிமாவை நோக்கி போவாங்க ஹீரோஸ்க்காக. சினிமாவில் இருக்க ஹீரோஸ் நம்ம அஸ் யூஷுவல் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அவ்வளோ எலைட்டான, அவ்வளோ ஒரு ரொம்ப டெக்கோரம் இன்வால்வ்டு ஹீரோஸ் எல்லாம் பார்க்க முடியறதில்ல. அவர் வேலையை பார்க்காம இருப்பார். ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணாக இருக்கும், செமையாக படிச்சிருக்கும். அந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ணுவார். முதல்ல அந்த பொண்ணு லவ் பண்ணாது, அப்புறம் லவ் பண்ணிடும், அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன வேலை பார்த்து அந்த பொண்ணை காப்பாற்றினாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் நிறைய பொண்கள் எல்லாம் சுற்றி நடுவில் நிற்க வச்சுட்டு நடுவில் நின்றுட்டு
நான் கிருஷ்ணன், நான் ப்ளே பாய், சாட்டர்டே சண்டே எனக்கு ஒரே ஜாலி அப்படின்னெல்லாம் பாட்டு பாடுவார். ஸோ இதெல்லாம் தான் பார்த்து குழந்தைங்க வளர்றாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஹீரோ இல்லாத பட்சத்தில் அவங்களாம் தான் ஹீரோவாக இருப்பாங்க. அதை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. ஸோ அவங்க மனசு பொல்யூட் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறது குழந்தைங்க காதில் விழுதுன்னா நீங்கள் சாரி சொல்கிறதும் குழந்தைங்க காதில் விழணும். நீங்கள் எப்படி அழகாக ரீகன்சைல் ஆகிறீங்க, அந்த பாண்டிங்கில் எவ்வளோ ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அந்த பாண்டிங்கில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, போதை இருக்குது அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியணும். அப்பார்ட் ஃப்ரம் சண்டையும் செக்ஸும் தவிர அப்பா அம்மாக்குள்ளே இவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையர் ஆகும். அப்போ சின்ன சின்ன சில்லறத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் இப்படி பண்ணலாம். ஸோ ஃபார் பாய்ஸ், ப்ளீஸ் சூஸ் யுவர் ரைட் ஹீரோ. ப்ளீஸ் நீங்கள் நல்ல ஹீரோவை தேர்ந்தெடுங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் யார் மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு நல்ல மனுஷங்களாக பார்த்து தேர்ந்தெடுங்க. ஹீரோஸ்க்கு பஞ்சமே கிடையாது நம்ம ஊரில். நீங்கள் வந்து பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஹீரோவாக இருக்கணும்னு நான் நினைக்கல. பெரியாரை நீங்கள் ஹீரோவாக வச்சுக்கலாம். எப்படி சக மனுஷியை மதிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய கேள்வி கேளுங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் நல்லா நுணுக்கமாக யோசிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உன் தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா உன் அம்மாவுக்கு இப்படி நடந்திருந்தா தட் இஸ் ஸோ பேட். ஏன் அந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் அது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? ஏன் அதை வந்து எப்பயுமே திருப்பி பெண்களை சார்ந்த ஒரு வன்முறையாகவே நம்ம திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பையன் வந்து என் தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், என் அம்மாவுக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்காதீங்க. உங்களுக்கு அப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 10 பேர் சுற்றி உங்களை பெல்ட்டால் அடிச்சு உங்களை செக்ஷுவலாக யாராவது அசல்ட் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். அப்போ அந்த வலி நிஜமாகவே உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் சூஸ் த ரைட் ஹீரோ. ப்ளீஸ் எம்பத்தைஸ். கேர்ள்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு யூ ஹவ் காட் ஸோ மச் இன்ஃபர்மேஷன். நாங்கள் வளர்ந்து வரும்பொழுது, நாங்கள் டீனேஜில் இருக்கும்போது எங்களுக்கு இப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடையாது, எங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் யூ ஹவ் ஸோ மச் ஆக்சஸ் டு த ஸோ மச் இன்ஃபர்மேஷன். அவ்வளோ வேர்ல்டு வைட் டேட்டா உங்கள் கையில் இருக்கும்பொழுது ப்ளீஸ் யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். கேர்ள்ஸ்க்கே பேசிக்காக இன்ட்யூவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து தாத்தாவை பார்த்துருக்கோம், பாட்டியை பார்த்துருக்கோம். ஆனால் பாட்டி வீட்டுக்கு வரவங்க எல்லாம் டோல் பூத் மாதிரி வாசலையே உட்காந்துட்டு யார் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டே இருப்பாங்க. பாட்டிக்கு தெரியும் யார் நல்ல பையன் யார் கெட்ட பையன் அப்படின்னு பாட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா அம்மாவில் அம்மா கண்டுபிடிப்பாங்க ஈஸியாக. இந்த ஃப்ரெண்டு உனக்கு சரியான ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு சரியான ஃப்ரெண்டு இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா பேசிக்கலாகவே நமக்கு அந்த இன்ட்யூஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விடுங்க அந்த ஸ்கில்ஸை. உங்களோட கட் ஃபீலிங், உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆசை வேறு, உங்களோட உள்ளுணர்வு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப மோசமாக ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் அது ஊற்றிக்க போது, கண்டிப்பாக ஃபெயில் ஆகிட போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய ஆசையும் நம்பிக்கையும் நம்ம பாஸ் ஆகணுங்கிறது. ஸோ ஆசை நம்பிக்கை வேறு, உள்ளுணர்வு வேறு. உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத லிசன் பண்ணுங்கள், அதுபடி செயல்படுங்க. உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல மென்டாரை, ஓகே உங்களால் உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியலையா, ஒரு நல்ல மென்டார், ஒரு அக்காவாக இருக்கலாம், ஒரு சித்தியாக இருக்கலாம், ஒரு டீசெண்டான ஒரு அடல்ட்டை ஒரு மென்டாராக நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன் டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் ஹெல்ப். பட் நீங்கள் அந்த மென்டாரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தப்பான மென்டார் கையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க இதே பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்குவாங்க. ஸோ ப்ளீஸ் அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களோட போர்ஷன் முடிச்சாச்சு. ஓகே, இஃப் அட் ஆல் சம்திங் ரியலி பேட் ஹேப்பன், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாக ஷேர் ஆகிட்டு இருந்த ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கு ஷேர் சொல்லியிருந்தாங்க, டோன்ட் வரி, இதெல்லாம் நடந்ததுன்னா கூட இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளஷ், ஐ ஹேவ் ஃபேத் இன் யூ, நான் உன்னை நம்புகிறேன், அதனால் நீ எந்த ஒரு கஷ்டமும் படாத, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு அம்மாவாக இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பையனும் பொண்ணும் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, இவங்களோட தப்பாகவே இருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆயிடுது, கை கால் உடஞ்சிருதுன்னா நம்ம அஃப்கோர்ஸ் திட்டுவோம், சொல்லி காட்டுவோம், பொறுப்பாக போகலையே அப்படிம்போம். ஆனால் நான் அந்த ஃபிசிக்கல் இல்னஸை நம்ம டேக் கேர் பண்ணிப்போம். அவங்களோட தப்பால் அவங்க ஆக்சிடெண்ட்டில் கையை உடச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாமல் இருக்க மாட்டோம், கூட்டிகிட்டு போவோம், வேணுங்கிற பணிவிடையெல்லாம் செய்வோம். அதே மாதிரி இது மாதிரி விக்டிமைஸ் ஆன பெண்களை வந்து திட்டாதீங்க. திட்டினாலும் ப்ளீஸ் டேக் த நெசசரி ஸ்டெப்ஸ். இதுவும் ஒரு மெடிக்கல் இல்னஸ் மாதிரி, ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் மாதிரி, அதை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட மனசு பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான கிளினிக்கல் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆறுதலாக இருங்க, ஒரு ட்ரஸ்ட்டு கொடுங்க. ஸோ தட் தே won't become suicidal. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் ஒரு மென்டல் இல்னஸாக நினச்சி அவங்க அந்த ட்ராமா அண்டர்கோ பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பி வித் தம் ப்ளீஸ். அவங்க நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லாதனால தான் இது மாதிரி ஏதோ நடந்துருச்சு, நம்மளோட நம்பிக்கையை வின் பண்ணுறதுக்கான சான்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இதில் என்னோடய கருத்துக்களுக்கு உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம், உங்களுடைய தப்பாக கூட நான் சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் ஐம் ரியலி சாரி. பட் நான் இந்த சஜஷன்ஸு கொடுக்கணும்னு நான் நினச்சேன், அதனால் நான் அது கொடுக்குறேன். உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you next time. Thank you so much.